செங்கோட்டையன் நேற்று பார்த்துருப்பீங்க, 10 நாள் டைம் கொடுத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் 24 மணி நேரத்தில் செங்கோட்டையனை தூக்கிட்டாரு. செங்கோட்டையனை வழி நடத்தினது குருமூர்த்தின்றாங்க. குருமூர்த்தி யார் உங்களுக்கு தெரியாது? இந்த சங்கரராமன் கொலை வழக்குல அந்த காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு எதிராக வேலை பார்த்தது, அதே மாதிரி சங்கரராமன் கொலை வழக்கில் இருந்து பல காலேஜுடைய இதுல தலையிட்டதுல இருந்து இவன் மேல கேஸ், குருமூர்த்தி மேலே நிறைய கேஸ் இருக்குங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணி இருந்தோம்னா இந்த புரோக்கரை அன்னைக்கே தூக்கி உள்ள போட்டிருக்கலாம். அவன்லாம் அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறாங்க பாருங்க. துக்ளக்கை கைப்பற்றினா இவன், அதாவது இந்த சங்கிகளுடைய ஆட்சி முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த பேருக்கு அடி இருக்கு. மோடி அமித்ஷா மட்டும் இல்ல, இந்த குருமூர்த்தி என்ன பாடுபடுறான் பாருங்க. இந்த சங்கியுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னா அவன் இந்த ஓ பன்னீர்செல்வத்தை பாவம் பண்ணி நம்ம பரிசுத்தம் பன்னீர்செல்வத்தை ஐடியா கொடுத்து ஓச்சு முடிச்சிட்டாங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு ஐடியா கொடுத்து ஓச்சு முடிச்சிட்டாங்க. அதாவது இப்ப ஒரு அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு திமுக மட்டும் இல்ல அதிமுகவையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் திமுக தலைவருக்கும் இருக்கு. அதைத்தான் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதிமுகவை முடிவுக்கு கொண்டு வந்து பாஜக எப்படி 2வது இடத்துக்கு வர்றதுக்காக வேண்டிய எல்லா வேலையும் பண்றான். இன்னைக்கு விஜய அனிலா இருக்கட்டும், ஆமையனா இருக்கட்டும், இல்ல வேற எந்த கட்சியா இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், அவனுக்கு ஒரு நாள் போதும் அவனுடைய கைகளை கொண்டு வந்துட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு பாஜக முடியும். ஆனா அதிமுகவை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதிமுக திமுக மாதிரி தொண்டர்கள் பலம் நிறைந்த கட்சி அது, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அதிமுகவை உடனடியா சரணடிக்க அவனால முடியாதுங்கிறதுக்காண்டி அவன் இந்த ஊழல் பிரச்சனைகள், கொடநாடு பிரச்சனைகள், பல இதை வச்சுட்டு அதிமுகவை வீழ்த்தி 2வது இடத்துக்கு வர்றதுக்கு பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால திமுகவை நம்ம வளர்க்கிறதோட அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பும் திமுக உண்டு. ஏன்னா இந்த மண்ணில் எம்ஜிஆரா மாநில கட்சிகள் தான் இருந்திருக்கு. 62ல இருந்து மாநில கட்சிகள் தான் நம்ம ஆட்சியில் இருக்கும். அதுதான் இந்த நல்லது. இது தேசிய கட்சியோ இல்ல இந்த சங்கிகளை உள்ள விட்டீங்கன்னா இந்த மாநிலம் ஓபி மாப்பியா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம அதிமுகவையும் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கு. அதைத்தான் தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அதிமுகவை உடைக்கிறதுக்கு, அதிமுகவுடைய மந்திரிகளை தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. நான் சொல்றேன், அம்பாசமுத்திரத்துல ஜெயிச்ச இசக்கி சுப்பையாவை தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. மனோஜ் பாண்டியன் ரொம்ப நேரம் ஆயிராது. இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு திமுகவுக்குள்ள. அத்தனை பேரையும் கொண்டு வந்துட்டா திமுக பலவீனமாகி அதிமுக பாஜக வந்துடக்கூடாது. ஏன்னா பாஜகவுடைய கைக்கூலிகள் தான் சீமானும் இவனும் இந்த அணிலும். அதனால இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 2வது இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. தமிழ் மண்ணை பொறுத்த பிறகு அது அதிமுகவா திமுகங்கிற போட்டி தான் இருந்தா தான் தமிழன் நிம்மதியா இருக்க முடியும், தமிழன் நெஞ்சு உயர்த்தி நிக்க முடியும். அப்படின்னா அதிமுகவா அதிமுக 2 தான் இந்த நம்ம ஆளுங்கட்சியாவும் அவங்க எதிர்கட்சியாவும் இருக்க முடியும். ஏன்னா இன்னும் ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு நான் திமுக தான் ஆட்சியில இருந்தா கூட எதிர்கட்சியா அதிமுக இருக்கட்டும். அந்த ஒரு சூழ்நிலை தான் நமக்கு நல்லது. அதனால செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை கொண்டு வந்துட்டு அதிமுகவை உடைக்கிறதுக்கு சில முயற்சிகள் நடந்துட்டு நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 டார்கெட் இல்ல பாஜகவுக்கு, 2031 தான் டார்கெட். அந்த 2031க்குள்ள அதிமுகவை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு 2வது இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா சென்ட்ரல்ல பொறுத்தளவுல இந்த ஆட்சியோட அவனுடைய ஆட்சி முடிஞ்சு, இனி திருப்பி வர முடியாது. இனி ஓட்ட திருடி வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால நம்ம திமுக தைரியமா நம்ம தெம்பாவே இருக்கலாம், எந்தவித பயமும் இல்லாம இருக்கலாம். என்ன ஒண்ணு, இந்த சீமான் இவங்களெல்லாம் தலைவர் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சரி நிகரா, அதாவது தலைவருக்கு நீ உட்கார்ந்து இருந்தாருன்னா அவன் கைகட்டி நிக்கணும்.
ஆனா அவன் சரிநிகரா உட்கார வச்சு பேசினது எனக்கு இன்னும் இருக்க. இன்னைக்கு பாருங்க, என் தலைவனுக்கு முன்னால அங்க அவங்க தலைவர் வீட்டுல உட்கார்ந்து கைகட்டி உட்கார்ந்த சாட்டை துரைமுருகன் ஒரு 4 நாளுக்கு முன்னால அவ்வளவு அநாகரிகமா பேசுறாங்க முதல்வர் அந்த ஏர்போர்ட்ல பேசின பேச்ச அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறான். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இவனெல்லாம் சாட்டை துரைமுருகன், நீங்க சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்களை, சீமான் மாலுக்களை வளர்த்து விடுறது நமக்குத்தான் ஈனம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு ஈனங்க, நமக்கு மட்டும் இல்ல, திமுக காரனுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஈனங்க இவங்க மாதிரி ஆட்களை வளர்த்து வர்றது. நீங்க இப்ப சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக பொறுத்தல, என்னை பொறுத்தல என்ன மாதிரி திமுக கார மாதிரி அவங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் இல்ல, எந்த ஜாதிக்கு எதிரானவர் இல்ல, யாரையும் கொச்சையா எழுதணும்னு நினைக்க கூடியவன் இல்ல திமுக. நானே எந்த கொச்சையா எழுதுறதுக்கு விரும்பல. ஆனா இந்த சீமான் மாதிரி சங்கிகள் சில நம்ம பதிவுல ஒரு கமாண்ட் ஆப்ஷன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா மெசேஞ்சர்ல தைரியம் இருந்தா ஓபன் பண்ணி பாடுறான் அப்படின்னா, சரி தைரியம் இருக்கு, தைரிய குறைவெல்லாம் கிடையாது எங்களுக்கு, தைரியத்தோட ஆன் பண்ணி வச்சோம்னா என்ன வந்துருது, நேர குடும்பத்தை விமர்சிக்கிறது, பொண்டாட்டி பிள்ளைகளை விமர்சனம் பண்றது. நீ உனக்கு தேவை என்னன்னா நேரடியா கேள்றா, என்ன திமுக தவறு செய்துன்னா அதுல கமாண்ட்ல போடு, பதில் சொல்ல தயாரா இருக்கும். அதை விட்டுட்டு உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தங்கச்சி, பொண்டாட்டி இத பத்தியே எழுதுறது. அதனாலதான் கமாண்ட் ஆப்ஷன் பண்ணி வைக்கிறது. நீலாம் பேசுற அளவுக்கு, நீலாம் கமாண்ட் போடுற அளவுக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமாங்கிறது நாங்க ஆஃப் பண்ணி வச்சிருவோம். அதனாலதான் கமாண்ட் ஆஃப் பண்ணது. இல்லைன்னா இந்த நாய்களுக்கு பயந்துட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறோம் நம்ம. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தைரியம் இல்லைன்னா பொது வழியில நம்ம பதிவுலாம் போட முடியாது. அதனால இப்ப நீங்க பாருங்க, இந்த தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்துல திருச்சிற்றம்பலத்துல ஒரு ஊர்ல ஒரு அதிமுக காரன் திமுக இருந்து அதிமுக போய் ஒரு 1.5 மாசம் தான் ஆகுது. அவன் என்ன பண்றான், போதைய போட்டு வாட்ஸ்அப்ல மிக அநாகரிகமாக போட்டிருக்காங்க. தலைவருடைய இந்த வெளிநாட்டு பயணத்தை விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க. அவ்வளவு அசிங்கமா போட்டிருக்கான். அதை போட்ட உடனே அங்குள்ள ஒன்றிய செயலாளர் திருச்சிற்றம்பலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவும் மதுக்கூர் ஒன்றிய செயலாளர் ஏற்பாடு பண்ணி, அதே மாதிரி அந்த பட்டுக்கோட்டை வார்டு செயலாளர் ரவிவர்மன் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் செஞ்சு அவனை தூக்கி 15 நாள் உள்ள போட்டாச்சு. அதே மாதிரி இப்ப இதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சியில ரொம்ப அசிங்கமா எழுதுனாங்க. இப்ப இந்த அணில் குஞ்சுகள் எழுத ஆரம்பிக்கிறான். இவனை எல்லாம் எவன் எழுதுறானோ அவங்களெல்லாம் தர்மப்படி சொல்லி பார்க்கணும். இல்லன்னா சட்டப்படி உள்ளதுக்கு போட்டு ஒரு 15 நாள் உள்ள போடுங்க. அது நானா எடுக்கட்டும், நானே தவறு பண்ணா என் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். அந்த எந்த மாற்று கருத்து கிடையாது, எடுக்கட்டும், அதை ஏத்துக்கிறோம். ஆனா எவ்வளவு மோசமா எழுதுறாங்க இந்த அணில் குஞ்சுகள்லாம். என்னமோ பெரிய இந்த அரசியல் வரலாறு மயிறு தெரிஞ்ச மாதிரி இத்தனை ஆண்டு காலம் சினிமா ஃபீல்டுல போயிட்டு இப்ப அன்னைக்கு மதுரை மாநாடு முடிஞ்சிச்சு. இப்ப என்ன செஞ்சாரு கட்சிக்காண்டி இல்ல மக்களுக்காண்டி என்ன பண்றாரு? இந்த இப்ப திருச்சியில இது போறாராம், நீ வா, நீ எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் வா, சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதே மாதிரி என்னை பொறுத்தல என்ன தெரியுமா, நான் ஜாதி மதம் இதெல்லாம் பேசாம அடுத்த கட்சியை அநாகரிக விமர்சனம் பண்ணாம நமது கட்சிக்கு என்ன, எப்படி நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும், நம்ம கட்சிக்கு என்னென்னலாம் செஞ்சா இந்த கட்சி வளருங்கிறத நம்ம பதிவா போடுறோம். இப்ப நேரலையிலேயே சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற எவனே அசிங்கமா விமர்சனம் பண்றதுக்கு எங்களுக்கு நோக்கமே கிடையாது. நம்ம கட்சிக்கு வளரணும், அதுதான் பண்றோம்.